நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிற காணொளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வங்களில் முழு முதற் கடவுளாக வழிபடக்கூடிய 5 கரங்களை உடைய ஆனை முகத்தவர் தமிழ்வழி பிள்ளையார் என்று போற்றப்படும் விநாயகப் பெருமானின் அதி சிறப்பு வாய்ந்த விநாயகர் சதுர்த்தி உருவான வரலாறு என்ன அப்படிங்கிறதையும், விநாயகர் சதுர்த்தி அன்று முழங்க வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறதையும், அதன் நற்பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. யானை முகம், தலையில் 2 கொம்புகளும் உடைய கஜமுகாசுரன் எனும் அசுரன் அசுரகுல குருவாகிய சுக்கராச்சாரியாரின் போதனைப்படி அண்டத்தையே அடக்கி ஆளக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஈசனின் திருநாமத்தை சொல்லி பல ஆண்டுகள் இருந்த தவத்தால் சிவபெருமான் மனமிறங்கி கஜமுகாசுரனின் தவப்பலனாக எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது, எதிரிகளின் சூழ்ச்சியால் எனக்கு மரணம் நேர்ந்தால் மறுபிறவி கிடைக்கக்கூடாது என்று கஜமுகாசுரனின் வரங்களை நிறைவேற்றினார் சிவபெருமான். வரம் பெற்ற ஆணவத்தில் தலைக்கணம் பிடித்த அசுரன் மதங்கமாபுரம் எனும் நகரத்தை உருவாக்கி அரசனாக ஆட்சி செய்து வந்தான். அங்கு தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான். தேவர்கள் அனுதினம் 108 முறை தோப்புக்கரணம் போட வேண்டுமென்ற கட்டளையினால் தேவர்கள் நிலைகலங்கி நின்றார்கள். அதை கண்ட அசுரன் அங்கங்கள் அதிர சிரித்து மகிழ்ந்தான். செய்வதறியாது நின்ற தேவர்கள் ஈசனிடம் வேண்டி நின்றார்கள். அதனால் ஈசன் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை யானை முகத்தோடும் மனித உடலோடும் அசுரன் கஜமுகாசுரனை அழிக்க அனுப்பினார் என்று புராணக்கதையில் கூறப்படுகிறது. விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் இடையே மிகப்பெரிய போர் நடந்தது. போரின் முடிவில் எந்த ஆயுதங்களாலும் தனக்கு அழிவு இல்லை என்ற தலைகணத்தில் கஜமுகாசுரன் ஆணவத்தின் விளிம்பில் நின்றான். அவன் பெற்ற வரத்தை அறிந்த விநாயகப் பெருமான் தன்னுடைய உடல் உறுப்பின் ஒரு பகுதியான தன் ஒரு பகுதி கொம்பை உடைத்து கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்தார். பின்னர் விநாயகப் பெருமான் தன் யானக் கண்களால் கஜமுகாசுரனின் தவறை உணரச் செய்தார். தன் தவறை உணர்ந்து தன்னை வணங்கி நின்ற கஜமுகாசுரனை மூஞ்சூராக மாற்றி தனது வாகனமாக்கி கொண்டார். அந்த நாளையே விநாயகப் பெருமானை போற்றும் விதமாக இன்று வரை விநாயகர் சதுர்த்தி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விநாயகர் சதுர்த்தியை எப்படி வழிபடுவது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பிள்ளையாரை வாங்க போகும்போது ஒரு தாம்பூல தட்டில் சிறிது அரிசி, மஞ்சள், அருகம்புல் பரப்பி அதன் மீது பிள்ளையாரை வைத்து கொண்டு வரவும். வீட்டிற்கு கொண்டு வந்து வாசலில் கற்பூரம் ஏற்றி வழிபட்டுவிட்டு பின்னர் பிள்ளையாரை வீட்டிற்குள் அழைத்து வரவும். பூஜை அறையில் ஒரு தாம்பூல தட்டில் வாழை இலை வைத்து அதில் மஞ்சள் கலந்த அரிசியை பரப்பி அதன் மீது பிள்ளையாரை வைக்கவும். பின்னர் கணபதிக்கு ஒரு பட்டு துணியை அல்லது காவி துணியை உடுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து மலரால் அலங்காரம் செய்து அவருக்கு பிடித்தமான அருகம்புல் மாலை அல்லது எருக்க மாலை சூடலாம். அதனுடன் ஒரு தேங்காயில் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து கும்ப கலசம் செய்து அதன் அருகில் வெற்றிலையில் சிறிய பிள்ளையார் பிடித்து வைத்து அவருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை, மோதகம், இனிப்பு வகைகள் என பல பலகாரங்களை செய்து அவரை வழிபடுவது மிகவும் சிறப்பு. விநாயகரை வணங்கும்போது கூற வேண்டிய மந்திரம்: ஓம் சுமுகாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம, ஓம் கஜகர்ணகாய நம, ஓம் லம்போதராய நம, ஓம் விகடாய நம, ஓம் விக்னேஸ்வராய நம, ஓம் விநாயகாய நம, ஓம் தூமகேதுவே நம, ஓம் காணதீட்சாய நம, ஓம் பாலச்சந்திராய நம, ஓம் கஜனாய நம, ஓம் வக்ரதுண்டாய நம, ஓம் சூர்பகர்ணாய நம எனும்
இந்த மந்திரங்கள் முழங்க விநாயகரை வணங்குவதால் வீட்டில் செல்வம் பெருகும், வீட்டில் உள்ள தீய வினைகள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி நிலவும். பின்னர் 3 அல்லது 5 நாட்கள் வீட்டில் வைத்து வழிபட்டுவிட்டு விநாயகரை சுத்தமான நீரில் அல்லது ஆறு, கடல்கள் இவற்றில் கரைப்பதால் வாழ்க்கையில் இடையூறுகள் நீங்கி நிம்மதியாக வாழலாம் என்று ஐதீகமாக இன்று வரை கடைபிடிக்கப்படுகிறது. விநாயகரை வீட்டில் வைத்து வழிபட முடியாதவர்கள் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகரை வழிபடுவதாலும் நன்மைகள் உண்டாகும். எனவே விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வணங்கி ஆனந்தமாய் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.